ஸோ மதன், உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச சில முகங்கள், சில பகுதிகள்னு பார்த்தா லிரிசிஸ்ட், ஸ்டோரி ரைட்டர், ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர். பட் நிறைய பேருக்கு பரிச்சயம் இல்லாத இன்னொரு பார்ட் ஆஃப் யுவர் கரியர்னு பார்த்தோம்னா காக்கி ரிசர்ச் ஃபவுண்டேஷன். அதை பற்றி சில குறிப்புகள் சொல்லுங்கள். ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் என்னுடைய முனைவர் பட்டம் முடிச்சுட்டு இங்கே வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து துணை பேராசிரியராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து நிறைய ஆராய்ச்சிகள், தமிழ் மொழி தொடர்பான ஆராய்ச்சிகள், கணிப்பொறி சார்ந்து நான் என்னுடைய ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். திரைத்துறைக்குள்ளே வந்த உடனே நிறைய படங்கள் வேலை பார்க்க ஆரம்பித்த உடனே அந்த படங்களுக்கான நேரம் நிறைய ஒதுக்கிட வேண்டி இருந்துச்சு. ரெண்டுமே பண்ண முடியல. அப்போ என்னுடைய அந்த துணை பேராசிரியர் இதை வந்து நான் விட்டுட்டு வரணுன்ற ஒரு நிலை எனக்கு வந்துச்சு. அதை விட்டுட்டு வரும்போது என்னோடய ஆராய்ச்சியை விட மனசு இல்லைன்னு சொல்லிவிட்டு என்னோடய ஆராய்ச்சியை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் நானும் என்னோடய மனைவியும் சேர்ந்து தொடங்கணும் ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ ரொம்ப ஒரு 2 பேர் மட்டும் தான் கூட இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து ஆரம்பித்தது அதை ஆரம்பித்து சின்ன சின்ன கருவிகள் பண்ணணும். நம்ம தமிழ் கற்றுக்கிறதுக்கு தேவையான, நாளைக்கு தமிழ் கற்றுக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதை இன்றைக்கி நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து எங்களுடைய ஒரு நோக்கம். இந்த நோக்கத்தை மையமாக வச்சுக்கிட்டு நிறைய மொழி கருவிகள் பண்ண ஆரம்பித்தோம். அகராதியிலேருந்து தொடங்கி எதுகை மோனை கண்டுபிடிக்கிற ஒரு கருவி, ஒலிங்கோன்னு ஒரு ஒலி மாற்றி கருவி, இது மாதிரி சின்ன சின்ன கருவிகளாக அப்படியே ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொன்றுன்னு பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தோம். இது ரொம்ப அழகான ஒரு பயணம். நிறைய மாணவர்கள் கூட ரொம்ப அண்மையில் தான் ஒரு 2019 எல்லாம் எங்களுடைய கருவிகளை வச்சுக்கிட்டு தமிழ் சொல்லிக் கொடுக்க தொடங்கணும். உலகம் எல்லாம் ஒரு 35 நாடுகளில் இருக்கிற குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். அதிலிருந்து இப்போது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இப்போ பள்ளிகளுக்குள்ளே நாங்கள் உள்ளே போகலாம் அப்படின்ட்டு இதுக்கு பயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடத்திட்டம் ஒன்று உருவாக்கியிருக்கோம். இந்த பாடத்திட்டம் மூலமாக இதை விட எளிமையாக தமிழ் சொல்லிக் கொடுக்க முடியாதுன்ட்டு தொழில்நுட்பத்தையும் மொழியையும் ஒன்று சேர்த்து இதில் வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ பள்ளிகளில் வந்து தம்பா தமிழ் ஆய்வகம்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வகம் ஒன்று அமைச்சிட்ருக்கோம். ஒரு 10-11 பள்ளிகள் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நிறைய பள்ளிகள் பண்ணிட்டு வரோம் தமிழ்நாட்டுக்குள்ளே. இதே மாதிரி இது வெளிநாடுகளுக்கும் எடுத்துகிட்டு போனோம். தமிழ்நாடு அரசு பள்ளிகளுக்கு எடுத்துக்கிட்டு போனோம். நிறைய திட்டங்கள் இருக்குது. அது மூலமாக இந்த பாடத்திட்டம், அது மூலமாக தமிழை வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தோடு கற்றுக்க வழி பண்ணுறதுக்கு ஒரு தொழில்நுட்பத்து மூலமாகவும் நம்மளுடைய ஆக்கல் திறன் மூலமாகவும் என்னெல்லாம் பண்ண முடியுன்ற ஒரு முயற்சி தான் வந்து இந்த நிறுவனம். ஓகே, நைஸ். ஸோ பயில், அதோட ஆப்ரேஷனல் டிஃபிகல்ட்டிஸ், மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்த்தீங்க? லைக் ஹவு டிட் யூ ட்ரை டு சால்வ் இட்? எப்படி சின்ன குழுவாக இருந்தப்போ, ஒரு 5 பேர் 6 பேர் மட்டும் இருந்த ஒரு குழுவாக இருந்தப்போ எங்களுக்கு வந்து எதுவுமே ஒரு சுமையாக தெரியல. ஒரு ஏன்னா எல்லோரும் ஒரே அலுவலகத்தில் இருப்போம், ஒரே இடத்துல இருப்போம், தினம் பேசிகிட்டு இருப்போம். அதனால் அது ஒரு தெரியல. எங்களோட குழுவோட அளவு வந்து பெருசாக ஆக நிறைய ஆட்கள் வந்து உள்ளே வந்து சேர எங்களுக்கு வந்து யார் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, எப்படி வந்து அது இன்னொருத்தவங்களோட பணியை பாதிக்குது, ஒருத்தங்க பண்ணுறது முடித்த உடனே தான் அடுத்தது ஆரம்பிக்க முடியும். இதெல்லாம் வந்து வெவ்வேறு சின்ன சின்ன கருவிகள் வச்சுக்கிட்டு நாங்கள் அதை பண்ணிடுறோம். ஆனால் எங்களுக்கு எல்லாம் அந்த கருவிகளே வந்து தனித்தனியாக இருந்துச்சு. ஒன்றுத்தோட ஒன்று தொடர்பு இல்லாமல், இது ஒரு கருவியில் போட்டாச்சு, அந்த கருவியில் போட்டதை இங்கே கொண்டு வந்து சொல்லுங்கள் போட்டுட்டீங்கன்னு, இங்கே போட்டுட்டீங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் இதை பண்ணுங்கன்ற மாதிரி நாங்கள் வந்து ஒரு மாதிரி அப்படியே ஒரு சொல் வழியாக இது வழியாக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல்லாக. எங்களுக்கு மேஜராக இருந்த ஒரு டிஃபிகல்ட்டியாக தான். நிறைய டூல்ஸ் இருக்குது. ஒரு கூகுள் ஷீட்ஸ் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுறோம். அதில் கொஞ்சம் நாங்கள் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக ஒன்று பண்ணுறோம். ஸோ டேட்டா ஒரு இடத்துல இருக்குது, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வேறு இடத்துல இருக்குது. எங்களுக்கு இந்த கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அக்ராஸ் டூல்ஸ், இந்த 2-3 டூல்ஸை யூஸ் பண்ணி மெசேஜிங்க்கு ஒரு டூல், கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூல், இதுக்கு ஒரு டூல், எந்த இடத்துல உருவாக்குறோமோ அது ஒரு இடம். ஸோ இத்தனை டிஃப்ரெண்ட் ஸ்பேஸஸை வந்து மேனேஜ் பண்ணுறது, ஆட்கள் மேனேஜ் பண்ணுறதை விட பெரிய இஷ்யூ வந்து அந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் வாஸ் இஷ்யூ. ஸோ ஜோ டேபிள்ஸ் வந்து நீங்கள் ஹவ் ஐ இன்ட்ரடியூஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்? இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொன்ன உடனே நான் டேபிள்ஸ் அப்படின்ன உடனே முதல்ல இது சரி திருப்பி ஒரு ஷீட்ஸோட இன்னொரு வெர்ஷன் தானே அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாவில் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அது உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது வந்து ஆக்சுவலி இது எங்கள் டீமுக்காக நீ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா எனக்கு அவ்வளவு நான் என்னென்ன விஷயங்களை சால்வ் பண்ணணும்னு நினச்சேனோ, இந்த ஆப்ரேஷன் டிஃபிகல்ட்டிஸில் இருக்கிறத சால்வ் பண்ணணும்னு நினச்சேனோ, அது எல்லாமே ஜோஹோ டேபிள்ஸ்குள்ளே இருந்துச்சு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு டேபிள், ரொம்ப அழகாக ஒரு டேபிள் எங்களோட டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு, ப்ளஸ் அது கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், அந்த டேட்டாவோட ஃப்ளோ எப்படி போகுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், இது ரெண்டுத்தையுமே ரொம்ப அழகாக இது கேப்சர் பண்ணுச்சு. ஸோ எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து இது
எங்களுக்காக இவ்வளோ உழைச்சிருக்காங்களா ஒரு டீமு. இது எனக்கு அப்போ அந்த சமயத்தில் வந்து இது எப்படி வந்து எத்தனை பேரால் இது அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு தெரில. அப்புறம் உள்ளே யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது ரொம்ப ஒரு இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சிச்சுன்னா, இதோட பவர் தெரிஞ்சிச்சுன்னா, இதோட பவர் என்னென்னா இதோட உள்ளே இருக்கிற அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நான் என்ன நினச்சேன்னா அதோட பவர் இஸ் சிம்பிளிசிட்டி. செம்ம சிம்பிள் டு யூஸ். ஏன்னா என்னோடய டீமில் முக்கியமாக என்கிட்ட டெக்னிக்கல் பீப்புள் ரொம்ப கம்மி. எங்களோட ஃபுல்லாக லிங்குவிஸ்ட்ஸ், டிசைனர்ஸ், ப்ரோக்ராமர்ஸ் ரொம்ப கம்மி. இது மாதிரியான ஆட்கள் தான் லிங்குவிஸ்ட், டிசைனர்ஸ். இவங்க கூட உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, இல்லஸ்ட்ரேட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு போய் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூலை நான் போய் கற்றுக் கொடுத்து அவங்க ரொம்ப டைம் எடுக்குது அதில் போயிட்டு அவங்களோட ஒரு அதோட ஃப்ளோவை புரிஞ்சுக்கிறதுக்கு. இதில் வந்து ஜஸ்ட் டேட்டா தான். அவங்களுக்கு ஒரு ஷீட்டை பார்க்குற மாதிரி அவங்க பாட்டுக்கு ஒரு ஷீட்டில் வேலை பார்க்குறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ஜின் வந்து செம்ம பவர்ஃபுல்லாக இட் டேக்ஸ் கேர் ஆஃப் தி என்டையர் ஃப்ளோ. ஸோ அது அந்த கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற அந்த சிம்பிளிசிட்டி இருக்குல்ல, அது தட்ஸ் ஐ ரியலி லவ்ட் அபவுட். சூப்பர். ஸோ மல்டி ஸ்ட்ரீம் நீங்கள் இப்போ சொன்னது வந்து பார்த்தோன்னா மல்டிபிள் டீம்ஸ் தே ஒர்க் இன் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும், ரிவ்யூவல் ப்ராசஸ் இருக்கும். ஸோ ஹவு டு யூ மேனேஜ் இட் வித் டேபிள்ஸ்? எங்களுக்கு நிறைய ஒரு 6 to 7 ஸ்ட்ரீம் இந்த லேப்ஸ்குள்ளே மட்டுமே இருக்குது. எங்கள் லேப்ஸ் ஒரு தனியாக, அது தனியாக பார்த்தா அதுவே தனி ஒரு ப்ராஜெக்டாக. அந்த ப்ராஜெக்ட் அது மாதிரி ஒரு 17-18 ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நான் இப்போ ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த தம்பா லேப்ஸுன்றதை மட்டும் எடுத்தாலே அதுலேயே ஒரு 6 டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ் இருக்குது. இப்போ நூலின்னு சொல்லிட்டு ஒரு டிவிஷன் இருக்குது. அதில் நூலியில் வந்து என்னென்ன பண்ணோம், ஒரு புக்கை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறதுல என்னென்ன புக்ஸை உருவாக்குறோம். நாங்கள் இப்போது குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி தமிழில் ஒரு புக் உருவாக்குறோம். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் வந்து பேட்டரிஸ் பற்றி ஒரு புக் ஒன்று பண்ணுறோம். அதே மாதிரி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ஒரு புக் பண்ணுறோம். ஒரு ரைட்டர் ஒருத்தங்க எழுதுகிறாங்க. அவங்க ரைட்டர் எழுதுனதுலேருந்து ஒரு ப்ரூஃப் ரீடிங்க்கு போகுது. ப்ரூஃப் ரீடிங் முடிச்சுட்டு கண்டென்ட் ரிவ்யூ ஒன்று போகுது. கண்டென்ட் ரிவ்யூ முடிச்ச உடனே இல்லஸ்ட்ரேட்டர் இமேஜஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இல்லஸ்ட்ரேட்டர் முடித்த உடனே அடுத்தது வந்து இட் ஹேஸ் டு கோ டு தி லேஅவுட் ஆர்டிஸ்ட். லேஅவுட் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் உள்ளே போடுவாங்க. லேஅவுட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க ஒரு லேஅவுட் ரிவ்யூ, ஒரு கண்டென்ட் ரிவ்யூ, அது முடிச்சுட்டு திருப்பி கடைசியில் ஒரு பப்ளிஷிங்க்கு அது போகணும். அவங்க புக்காக க்ரியேட் பண்ணணும். அதை ஃபுல்லாக அதை ஃப்ளிப் பண்ணுற புக்காக க்ரியேட் பண்ணுற ஒரு ப்ராசஸ். அது முடிச்சு பப்ளிகேஷன் போயிட்டு ஃபைனல் வெரிஃபிகேஷன் முடிக்கிற வரைக்கும் இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து அந்த புக்குக்கு மட்டுமே இருக்குது. அந்த ஒரு புக்கை க்ரியேட் பண்ணுறதுல மட்டும். ஸோ பாட்காஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா அது தனி ஒரு ஸ்ட்ரீம். ஸோ இதுவும் பாட்காஸ்ட்டோட ரைட்டர்லேருந்து பாட்காஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது, மியூசிக் ஆட் பண்ணுறதுலேருந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரீம் அது தனியாக போகுது. மியூசிக் சாங்ஸ் ஒரு 200-300 சாங்ஸ் இதுக்கு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அது ஒவ்வொரு சாங்கும் ரைட்டிங் ப்ராசஸ்லேருந்து, மியூசிக்லேருந்து, இந்த கோஆர்டினேஷன்லேருந்து அதை பப்ளிகேஷன் வரைக்கும் அதுக்கு வீடியோ க்ரியேட். ஸோ இது மாதிரி ப்ரோக்ராமர்ஸு, லிங்குவிஸ்ட்டு, இல்லஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், டெக்னாலஜிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து இத்தனை டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸை ஒரே சமயத்தில் மேனேஜ் பண்ணுறது. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய டீம் கிடையாது, ஒரு சின்ன டீம் தான். ஒரு 30 பேர் 35 பேர் இருக்காங்க. ஆனால் இந்த 35 பேரும் தேர் பார்ட் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ். ஏன்னா ஒரே ஆட்கள் வந்து 2-3 ஸ்ட்ரீமில் வேலை பார்ப்பாங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீம்னு இல்லை. புக்கில் ஒர்க் பண்ணுற அதே ப்ரூஃப் ரீடர் தான் வந்து பாட்காஸ்ட்க்கும் கண்டென்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. கிராமர் வீடியோஸ் தனியாக ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு தனி அனிமேஷன்ஸ், ஃபுல் அனிமேட்டர்ஸ்லாம் இருக்காங்க உள்ள. ஸோ இப்போ இந்த அனிமேட்டர்ஸோட ஸ்ட்ரீமை வந்து ஒரு அதே ப்ரூஃப் ரீடர் அங்கேயும் இருப்பாங்க. சில ரைட்டர்ஸ் வந்து இங்கே வருவாங்க. இல்லஸ்ட்ரேட்டர்ஸ் வில் பி ஒர்க்கிங் அக்ராஸ் ஸ்ட்ரீம்ஸ், எல்லா ஸ்ட்ரீம்ஸ்லேயும் ஒர்க் பண்ணுவாங்க. டேட்டா மேனேஜர் வந்து வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஸோ எல்லா இதுவும் எங்கெங்கெல்லாம் தான் வருது, உள்ளே போகுது. ஸோ இன்டர்ஃபேஸ்லேருந்து இத்தனை ஸ்ட்ரீம்ஸ் வந்து எனக்கு இண்டிபெண்ட்டாக என்னால் வந்து ஜோ டேபிள்ஸ் வந்ததுனால ஐ ஃபீல் தி பவர் டு ஈஸிலி ஒரு ஸ்பேஸில் டு மேனேஜ் எவ்ரி திங். ஒரு 5-6 டூல் நான் தாவிக்கிட்டு இருப்பேன் முன்னாடி. அந்தந்த டூல் போயிட்டு அங்கே போய் இதை சொல்லிவிட்டு இங்கே போய் இதை சொல்லிவிட்டு, அதுதான் வந்து நான் உங்களுக்கு ஒரு இமெயில் போட்டேன்னு, ஒரு வாட்ஸ்அப் போட்டேனே, அதை பற்றி ஒரு எஸ்எம்எஸ் பண்ணனே, அதை படிச்சிங்களான்னு கேட்குற மாதிரி இருந்த ஒரு சுச்சுவேஷன். இப்போ எல்லாம் இட்ஸ் பிகம் லைக் ஒரு ஸ்பேஸ். So, what features do you think helped you with this operational efficiency? நிறைய. ஃபஸ்ட் நான் சொன்ன அந்த சிம்பிளிசிட்டி, ஒரு டேபிள்ஸில் இருக்கிற அந்த ஒரு ஃப்ளூயிடிட்டி, ஃபுல்லாக ஒரு டேபிள் என்ட்ரி போடுறது மாதிரி தான் அவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த டேபிளோட காலம்ஸ் எப்படி லிங்க் ஆகிருக்கு, அந்த லிங்க் வந்து ஒரு அந்த லிங்க்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ அது ஒன்று ஐ ஃபெல்ட். இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர்ஸ் ஆட்டோமேஷன். ஸோ அந்த ஆட்டோமேஷன் இருக்கிறதுனால இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஒன்று யாராவது ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னா அது அப்படியே அடுத்தடுத்த டீம்ஸ்க்கு தெரியப்படுத்துறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களுக்கு இமெயில் போட்டுறது, அந்த இமெயிலே எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கிறது. ஸோ அதனால் நிறைய கிளிக்ஸை சேவ் பண்ணுது, நிறைய திங்ஸை புதுசாக ஓப்பன் பண்ணுறது சேவ் பண்ணுது. ஆட்டோமேஷன் இஸ் அ வெரி பவர்ஃபுல் ஃபீச்சர். அதே மாதிரி ஏஐ டூல்ஸையும் ரொம்ப அழகாக இன்கார்பரேட் பண்ணியிருக்கீங்க. ஏஐ வச்சு க்ரியேட்டிங் அ டேபிள்லேருந்து அதில் லிங்க்ஸ் ஆட் பண்ணுறது வரைக்கும் அது ஒரு ரொம்ப ஒரு புதுசாக ஒரு கான்செப்டை வந்து இதுக்கு பண்ணணும். இப்போ வந்து எல்லா ஸ்கூல்ஸோட
எங்களுக்குள்ள எந்தெந்த ஸ்கூல்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு தனி ஒரு 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 டேபிளில் வந்து வி ஆர் மெயின்டைன். அந்த எந்த எல்லா ஆக்டிவிட்டி லாக்ஸும் வி மெயின்டைன் தட். அந்த ஒரு ஸ்கூல் கூட இன்றைக்கி இதை பேசினாங்க, அப்போ எப்போ ஃபாலோ அப் அடுத்தது இதே ஒரே இடத்துல இப்போ போட்டுறோம். இப்போ போட்டோம்னா இப்போ இந்த ஃபாலோ அப் ஆட்டோமேட்டிக்காக யார் ஃபாலோ பண்ணணுமோ அவங்கள கொலாபரேட்டர் ஆட் பண்ணி அவங்கள போட்ட வைக்கிறது, அவங்களுக்கு ஒரு இமெயில் போட்டுறது ரொம்ப சிம்பிளாகிடுது இப்போ இந்த ப்ராசஸ். ஸோ இந்த ஏஐ மூலமாக இந்த ரிலேஷன்ஷிப் செட் பண்ணுறதாகட்டும், மோஸ்ட்லி இந்த ஆட்டோமேஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கிறது, ரிலேஷன்ஷிப் இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த அந்த காலம்ஸ் எல்லாத்தையும் அந்த ஒரு டேட்டா டைப் வச்சு ஒரு காலம்ஸ் வச்சுருக்கிறது, அந்த காலமை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இதான் இந்த காலம், இதான் இங்கே பண்ண முடியும் அப்படின்ட்டு ரெஸ்ட்ரிக்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. இல்லை நம்ம ஒரு ஷீட்ஸில் அதே மாதிரி ஒன்று நம்ம பண்ணோன்னா அங்கே போட்டு நம்ம அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு ஒரு ஃபில்டர் ஒன்று எழுதி அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஒன்று எழுதணும். இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் அது மாதிரியான இல்லாமல் ஒரு ப்ராப்பர் ஒரு டிபிஎம்எஸோட ஒரு பவரை ஒரு ஷீட்ஸ்க்கு கொண்டு வர மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த by able to get into view share like granular access of data, restricting access to certain records, views, அந்த மாதிரி உங்களால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுன்ற நெசசிட்டி இருந்ததா? கண்டிப்பாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா டேட்டாவும் எல்லாருக்கும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு அவங்கவுங்களுக்கு என்னென்ன பார்வை வேணுமோ அது மட்டும் அவங்களுக்கு we can create a view. அது ஒரு ரொம்ப அழகான ஒரு திங் தட் we had. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புக்ஸ் மட்டும் எடுக்கிறோன்னா, இந்த புக்கில் வந்து ஒரு ரெவ்யூவர் இருக்காங்கன்னா அந்த ரெவ்யூவர் வந்து அவங்களோட டைப் ஆஃப் புக்ஸ், இப்போ அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷன்ஸ் ரிலேட்டடான புக்ஸ் மட்டும் தான் அவங்க ரெவ்யூ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அது மட்டும் தெரிஞ்சால் போதும். அவங்களுக்கு என்னென்ன இருக்கிறது இல்லை, எல்லாமே தேவையில்லை. இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோன்ற திங் இல்லை. ஏன்னா எங்களோட இதோட ஃபிலாசபி அப்படி இவங்களுக்கு இது தெரியணும் இவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இல்லை. எவ்ரி ஒன் நோஸ் எவ்ரி திங் இன் ஆர்கனைசேஷன், அதில் ப்ராப்ளம் இல்லை. இட்ஸ் மோர் அபவுட் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுக்கலாம். டூ மச் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு அவங்க கண்ணுக்கு இல்லாமல் அவங்களுக்கு இது மட்டும் வேணுமோ அதை மட்டும் கொடுக்கலாம். அப்படி அது நல்லா இருக்குது அந்த வியூஸ் க்ரியேட் பண்ணிக்கிறது. தட் இஸ் ஒரு ரொம்ப அழகான அது. அந்த வியூவை வந்து இத்தனை பேருக்கு மட்டும் தான் தெரியும், இந்த வியூ இவங்க மட்டும் தான் பார்க்க முடியுன்றது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஆடட் ஃபீச்சர். நைஸ் சார். ஸோ வாட் இன் யுவர் ஒப்பீனியன் வில் பி a recommendation to others to use Zoho tables? Zoho tables வந்து ஃபஸ்ட்டு நான் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னவாக இருக்கும்னா, இதை வந்து பார்க்கும்போது இது வந்து ஷீட்ஸ் தானே, ஷீட்ஸோட இன்னொரு வேர்ஷன் தான் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு நினைக்க வேணாம். ஏன்னா அது அவ்வளவு பவர் இருக்குது. எந்தெந்த உங்களோட ப்ராஜெக்ட்ஸில் வந்து நிறைய டேட்டா இருக்கோ அண்ட் அந்த டேட்டாவோட சேர்த்து ப்ராஜெக்டையும் நீங்கள் மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஐ திங்க் திஸ் இஸ் தி ஐடியல் ஃபிட். ஒரு ப்ராடக்ட் விச் கம்பைன்ஸ் தி பவர் ஆஃப் அ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் வித் தி பவர் ஆஃப் ஷீட்ஸ், ரெண்டுத்தையும் ரொம்ப அவ்வளோ அழகாக மேரி பண்ணியிருக்கீங்க. ஃபுல்லாக ஒரு பர்ஃபெக்ட் மேரேஜ். ஸோ ஒரு டேட்டாபேஸ் ஒரு டிபிஎம்எஸ் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிஸ்டம், அதை வந்து ஒரு ஷீட்ஸ் மாதிரியான ஒரு சிம்பிளிசிட்டியில் கொடுக்க முடியுன்றது வந்து இதில் ஐ வாஸ் ஏபிள் டு சி. ஏன்னா மல்டிபிள் ஷீட்ஸை வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கிட்டு எல்லாமே அது எது கூட எது டை ஆகிருக்கு, எதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப மினிமல் நாலேஜ் இருக்கிறவங்களால they'll be able to create it. ஒரு பவர்ஃபுல் டேபிள். ஏன்னா இப்போ ஒரு டேட்டா மேனேஜர் தான் ஒன்று பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு திங்கை யூ கிவிங் டு பவர் டு ரொம்ப சிம்பிள் ஒரு லிங்குவிஸ்டாலே இப்போ they'll be able to do it. அதுதான் வந்து ஒரு பவர் ஆஃப் போத் ஒரு ஷீட்ஸ் வித் ஒரு டிபிஎம்எஸ் இஸ் வாட் ஐம் சேயிங். ஸோ உங்கள் டீமில் வேறு யாரும் they own apps or to manage their work ஏதாவது ஆப்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்களா? ஐயோ டேபிள்ஸை வச்சு எவ்ரிடே நடந்துகிட்ருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் எவ்ரி மெம்பர் ஆஃப் அ டீம், நிலையும் ஒரு 30 பேர் சொன்னேன் இல்லையா, அதில் அட்லீஸ்ட் ஒரு 25 to 28 பேர் they யூஸ் டேபிள்ஸ் எவ்ரிடே. ஸோ அவங்களோட டெய்லி டாஸ்க்ஸ் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வியூஸ் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு, அவங்களோட ஒர்க்கை வந்து என்னென்ன பண்ணணுன்றதுக்கு. இந்த ஃபஸ்ட்டு இந்த ஐடியாவே இல்லை. இந்த ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது, இந்த ஆக்டிவிட்டி லாக்ஸ் ஒன் ஆஃப் அ டீம் மெம்பர்ஸ் அது ஆக்டிவிட்டீஸ் இங்கேயே மேனேஜ் பண்ணிக்கலாம், இப்படி போட்டுக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும், என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே க்ரியேட் பண்ணிவிட்டு தி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன். அவங்க ரொம்ப டீம் எல்லாருமே வந்து ரொம்ப ஈஸியாக தே ஃபீலிங் இதை யூஸ் பண்ணுறது. மொபைல் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸ் வந்து எங்களுக்கு நான் அதிகமாக யூஸ் பண்ணல. ஆனால் மொபைல் ஆப்ஸ் பார்த்துருக்கேன். நேற்று தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் மொபைல் ஆப்பில் வந்து ஒரு பாட்காஸ்ட்டு கேட்டுட்டு ரிவ்யூ அனுப்பிச்சேன். அதிலேருந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு. எனக்கு மொபைலோட ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் தி பிக் ஸ்க்ரீன். மொபைலில் வந்து ஆக்சஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார்.